அடுத்தது வந்து ஒரு பெண் எழுத்தாளர் அவர் எழுதிய சாந்தி அவர்கள் எழுதிய சுரமுல், இதை பற்றி பேச நம்மளுடைய பெண் எழுத்தாளர் இயக்குனர் மேடம் ஜசிலா அவங்கள வந்துட்டு அழைக்கிறேன். அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். முதல்ல வாழ்த்துக்கள் கேலக்சிக்கு. புத்தக பூங்கா, நானும் இந்த நூலை வந்து புத்தக பூங்கால பேசி முடிச்ச உடனே வச்சிடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது சாந்தி சண்முகம் எழுதியது. எப்பவுமே வந்து எழுத்தாளர்கள் அப்படின்னாலே ஒரு பொறுப்புணர்ச்சியோட எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பொறுப்பாக எழுதணும் அப்படின்னு. இப்போ முக்கியமாக அவங்க என்ன எழுதலாம் அப்படின்னா, ஒரு சமூக அக்கறையோட எழுதலாம். இந்த சாந்தி சண்முகம் எழுதியதுல நான் பார்க்குற விஷயம் வந்து சிறுபான்மையினரை பற்றி. சிறுபான்மையினர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒடுக்கப்பட்ட சமூகம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து முக்கியமாக அதில் பெண்கள் இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி வரியாக ஒதுக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் பாலினம் வழியாக ஒதுக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி மற்றவங்க பேசுறத விட ஒரு பெண்ணாக அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய முன்னுரையிலேயே சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ஒரு ஆண் கிட்ட ஒரு கதை கேட்டனா அவங்கள பத்தி மறைக்காம அப்படியே சொல்லிடுவாங்க, அதுல ஒரு பிரச்சனையே இருக்காது. ஆனா ஒரு பெண் கிட்ட சொல்லும் பொழுது எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்கு. இதுதான் பெண்களுக்கான சுதந்திரம். எல்லாமே சொல்லுவாங்கல்ல, சாதியா இப்ப யாருங்க சாதி பாக்குறா, அதே மாதிரிதான் பெண்களுக்கு என்ன சுதந்திரமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆண்கள் தான் இருக்காங்க. இந்த நூலை பத்தி பேசுறேன் அப்படின்னும் போதே வந்து, இந்த நூலை பேசுறியா அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் இருந்தாங்க. நானும் அந்த முகபாவத்தை பார்த்தேன் நானு. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பிரச்சனைய பத்தி வெளிப்படையா ஒருத்தர் பேசும் பொழுது அதை ஒரு அசிங்கமா தான் பாக்குறாங்க தவிர அதுல உள்ள ஒரு நியாயத்தை வந்து ஆண்கள் வந்து பாக்குறதே கிடையாது. இதுக்கு வந்து எழுத்தாளர் கவிதா பாரதி தான் எழுதியிருக்காரு வாழ்த்துரை. அதுல அவர் எழுதினதை நான் வாசிக்கிறேன். ஒருவர் அடையும் அவமானங்களும் உதாசீனங்களுமே கலையின் வீரியமாகிறது. இதில் பெண்களின் படைப்புலகம் ஆண்களின் கற்பனை கெட்டாதது. பாலாஜி சொன்ன மாதிரிதான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து பெண்ணுடைய கற்பனை உலகமும் சரி, அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கிற விஷயமும் யாருமே சொல்ல முடியாதது. சம உரிமை கேட்கும் இடத்தை தாண்டி தாங்கள் உணரும் எதிர்த்தரப்பின் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பெண்கள் எழுதுவார்கள். அது ஆண்களை இன்னும் பதற செய்யும். இந்த பதட்டம் தான் நான் நினைக்கிறேன் வந்து, இதையா வாசிக்கிறீங்க, இதையா பத்தி பேச போறீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்த பதட்டம். ஏன்னா வந்து அவங்களுடைய 12 சிறுகதை எழுதியிருக்காங்க. இதுல இவங்களுடைய முதல் நூல் வந்து தமிழ் பொண்ணும் துபாய் மண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கலகலப்பான ஒரு கட்டுரை தொகுப்பு. அது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இது வந்து அவங்களுடைய முதல் கதை தொகுப்பு. ஆனாலும் ரொம்ப சிறப்பா அவங்களோட முதல் நூல்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய எழுத்து நடை இருக்கு. 12 கதைகள்ல ஒரு 3 முக்கியமான கதை. ஒண்ணு வந்து ஒரு துளி விந்து, இன்னொன்னு வந்து முளை விழுங்கிய பூதம், இன்னொன்னு வந்து சுரமுல். இந்த 3 தான் ரொம்ப ஒரு முக்கியமான கதை. இதுல வந்து இந்த தலைப்பே உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து அது ஒரு முக சுளிப்பா தான் இருக்கும். ஆனா வந்து முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஒரு துளி விந்து அப்படின்றது வந்து ஒரு குழந்தை இல்லாததுனால ஒரு கணவன் மனைவி, வேலைக்கு போற கணவன் மனைவி, அவங்க வந்து யாருமே இதை பத்தி பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க மருத்துவ ரீதியாக படும் அவஸ்தைகளை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. என்ன பண்றா, ஒரு பெண்ணுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஆணுக்கு என்ன பண்றாங்க, அங்க போய் அவங்க வந்து அந்த செக்கப் போறது, அதுல வர கஷ்டங்கள், அதுல வந்து ஒரு மன பிறழ்வு மாதிரி அந்த பெண் வந்து எப்படி எந்த அளவு பாதிக்கப்படுறா அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு கதையா எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முளை விழுங்கிய பூதம் வந்து ரொம்ப வித்தியாசமா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்லலாம். ஆனா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இது கண்டிப்பா வந்து வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் வந்து விவரிக்க கூட முடியாது, அந்த அளவுல தான் இப்ப சமூகத்துல வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால ரொம்ப என்டர்டெய்னிங்கா, ரொம்ப நல்ல, இப்படி கற்பனை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுத்தா என்ன அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா எடுத்த நம்மளை வந்து காரி துப்புவாங்க, அது மாதிரிதான் இருக்கு நம்ம சமூகம் நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கு. சுரமுல் அந்த கதையை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். சுரமுல்ல வந்து அந்த சின்ன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 10வது படிக்கிறா. அவ படிக்கிற போது அவங்க அப்பா வந்து அவளுக்கு படிக்கணும், ஏன்னா அவ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ. அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து படிப்பால தான் அவ முன்னேறணும் அப்படின்றதுனால படிக்கணுமா, கரெக்டா காலையில எழுந்து படிக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து காலையில முழிச்ச உடனே
அவங்க வீட்டில் வந்து கழிப்பறை கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்ன கனவா இருக்கும்னா, நம்ம பெருசாகி படிச்சு சம்பாதிச்சு வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஒரு கழிப்பறை இருக்கணும் நம்ம வீட்டுல அப்படின்றதுதான் அந்த பொண்ணோட கனவா இருக்கு அந்த பொண்ணு. அப்ப காலையில எழுந்த உடனே அந்த கழிவு காடுக்கு தான் போறாங்க. அப்ப போகும்போது அந்த பொண்ணு வந்து பயப்படுது. ஐயோ, நம்ம அந்த வீட்டை தாண்டி போகணுமே, அங்க வந்து அந்த அண்ணன் வந்து நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே, இந்த மாதிரி திருப்பியும் நம்ம இந்த நடந்துக்கிட்டோன்னா நம்மள வந்து பள்ளிக்கூடத்துக்கே போக வேணான்னு வாங்களே. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒருத்தர் வேற ஒருத்தர் தன் மேல தவறா நடந்தா கூட அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, இவள் தான் தண்டிக்கப்படுறா. நீ பள்ளிக்கூடம் போக கூடாது, இப்படிலாம் நடக்குதுல்ல, அதனாலதான். இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதனால அந்த பொண்ணு வந்து ஐயோ நம்ம அதை சொல்லக்கூடாது, போன வாட்டி நடந்ததே நம்ம சொல்லல, இந்த வாட்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே போறா. அப்ப பின்னாடி நிறைய பெண் குரல்கள்லாம் கேக்குது, பரவாயில்ல யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு போறா. அப்போ அந்த பொண்ணு அங்க போகும் பொழுது அந்த பொண்ணு கழிவு இருக்கும் போது கூட என்ன யோசிக்கிறான்னா, எப்படின்னா அந்த கழிவு காடுல கூட பிரிவினை இருக்கு. மேல் சாதி மக்கள் வந்து மேல இருப்பாங்க, இவங்க வந்து கொஞ்சம் கீழே போய் தான் இருக்கணும். இவங்களுக்குன்னு அந்த இடத்துல கூட ஒரு பிரிவினையை வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நினைக்குது, நான் இவ்வளவு கீழே போய் பண்றேனே, அங்க நிறைய சுருள் முள் இருக்கே, அப்ப நான் ஏதாவது கொஞ்சம் தவறி விழுந்துட்டேன்னா அந்த சுருள் முள் குத்துமே, அப்ப கழிவெல்லாம் என் மேல வந்திருக்குமே, அப்போ நான் ரொம்ப அழுக்கா இருக்கும் பொழுது என்னை யாராவது காப்பாத்துவாங்களா, என்னை தொட்டு தூக்குவாங்களா, இல்ல அப்படியே என்னை தொட்டு தூக்கி யாராவது என்னை காப்பாத்தி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா கூட அங்க மருத்துவமனையில எனக்கு மருத்துவம் பார்ப்பாங்களா, அவங்க அருவருப்பு பட மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுதான் இன்னும் வந்து நம்மளுடைய சமூகத்துல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இவங்க கதையில அழகா சொல்லிட்டு வராங்க. அந்த 10வது படிச்சு அதை தேறி அந்த பொண்ணு அப்புறம் 11, 12 இப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவாங்க. அவ உடனே அவ கேக்குறா, உங்க வீட்டுல கழிவறை இருக்கா? அதுதான் அவ கேக்குறது. என்ன சொல்றமா, இருக்கு, நீ வந்து பாரு அப்படின்றாங்க. இவ போறா, அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து மாம்பழம் எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து நிறைய மாம்பழம் சாப்பிடுறா. வயித்த வலி ஏற்படுது. கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது அவளுக்கு அவசரமா போகணும். அப்படி போகும் பொழுது யாரும் இல்லாத ஒரு மதியான நேரம் போறா. அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவ என்ன நினைக்கிறா, கீழே போய் நம்ம போனா டைம் ஆகும், நம்ம திருப்பியும் கிளாஸுக்கு போகணும், அதனால நம்ம உடனே கிளாஸுக்கு திருப்பி ஓடணும் அப்படின்றதுனால மேல்தட்டு மக்கள் எல்லாம் போகக்கூடிய அந்த பகுதியில உட்காந்து அவ இது மோஷன் போறா. போகும் பொழுது போதே யோசிச்சுக்கிட்டே இருக்கா, யாராவது பாத்துருவாங்களோ, என்ன பிடிச்சிருவாங்களோ. அதாவது தன்னுடைய கழிவு போறதுக்கு கூட வந்து அவ வந்து அவ்வளவு யோசனையோட செய்ய வேண்டிய ஒரு செயலா இருக்கு. அப்படி முடிச்சுட்டு அவ வருவா. மேல வரும்போது 4 ஆண்கள் போதையில இருப்பாங்க. அப்ப வந்து ஒருத்தன் வந்து அவ கைய பிடிச்சிட்டு, நீ எப்படி எங்க இடத்துல வந்து நீ எப்படி நீ போவ, உங்களுக்கு தான் தனியா ஒரு இடம் இருக்குல்ல, கீழே இருக்குல்ல, நீ கீழே இறங்கி போக வேண்டியது தானே அப்படின்னு. இல்ல, நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அர்ஜென்ட்டா போனோம், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. அப்ப வேற ஒருத்தன் சொல்லுவான், டேய் அவளை போய் தொட்டுக்கிட்டு இருக்க, அவ என்ன சாதி தெரியும் தானே, அவளை போய் நீ தொடுறதே அசிங்கம் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், இந்த விஷயத்துல மட்டும்தான்டா ஜாதி பார்க்க கூடாது, இதெல்லாம் நமக்கு இலவசமா நமக்காக கிடைச்சதுதான், இதை பத்தி ஒண்ணுமே யாருமே நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம், யாரும் கேட்க போறது கிடையாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து இது பண்றாங்க. இப்படிதான் கதை முடியுது. அவ அந்த அப்புறம் வந்து அவளை அப்படியே விட்டுட்டு போகாம இவளை வந்து அந்த சுருள்முள், இவ எப்படி பயந்தாலோ அந்த 10வது படிக்கும் போது அதே தான் அவளுக்கு நடக்குது. சுருள்முள்ள அவளை தூக்கி போட்டுட்டு போறாங்க. இப்படிதான் அந்த கதை முடியுது. ஸோ இது மாதிரி இந்த கதை தான் வந்து ரொம்ப ஒரு வலியோட முடிகிற ஒரு கதை. இல்ல ஒவ்வொரு கதையிலயும் ஒவ்வொரு விதமான ஒரு வலி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கதையா நான் பார்த்தேன். ஏன்னா அந்த கதை படிச்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அடுத்த கதைக்கு நகரவே முடியாத அளவுக்கு இவங்களுடைய எழுத்து வந்து அவ்வளோ தான் இருக்கு. எப்படின்னா ரொம்ப ஒரு கிளீஷையாவோ இல்ல ஒரு டிராமாட்டிக்காவோலாம் இல்லாம ரொம்ப இயல்பா இவங்களுடைய எழுத்து வந்து சாதாரணமா அதை வந்து ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு வந்து கடத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நான் இதை வந்து புத்தக பூங்கால வைக்கிறேன். அனைவரும் வாசிங்க. நன்றி, வணக்கம்.